பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு எந்தவிதமான முன்னறிவிப்புகளும் இல்லாமல் ஈரானுடைய அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் சந்திப்பதற்காக திடீரென தெஹ்ரான் வந்தடைந்திருக்கிறார் என்று சொல்லி ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இவர்தான் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள். பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டே இருந்தால் எங்களுடைய பொறுமை தீர்ந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார். நாங்கள் ரொம்ப பொறுமையாக உங்களோட சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஒட்டு உறவை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய நலன்களோடு இணைந்து போகிறீர்கள். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கினுடைய பரபரப்பான சூழலுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் 40 நாட்கள் தொடர்ந்ததற்கு பிறகு தற்போது எந்தவிதமான கால எல்லையும் இல்லாமல் ஒரு யுத்த நிறுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் அபிஷியலாக பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. இதை பேசி உட்கார்ந்து ஒரு யுத்த நிறுத்தத்துக்கு நிரந்தரமாக போகணுங்கிறது தான் அமெரிக்க தரப்பினுடையவும் ஈரான் தரப்பினுடையவும் மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் எந்த நேரமும் ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஈரான் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய கடற்படை கடலிலேயே நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழலும் இருக்கிறது. இதனால தான் எப்படியாவது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் தரப்பு பாரிய முயற்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் இதுவரைக்கும் கைகூடியதாக தெரியவில்லை. இந்த சூழல்ல பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இன்றைக்கு எந்தவிதமான முன்னறிவிப்புகளும் இல்லாமல் ஈரானுடைய அதிகாரிகளையும் அரசியல் தலைவர்களையும் சந்திப்பதற்காக திடீரென தெஹ்ரான் வந்தடைந்திருக்கிறார் என்று சொல்லி ஈரானுடைய இர்னா நியூஸ் ஏஜென்சி செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் உட்பட பல பேரை அவர் சந்தித்து பேச இருக்கிறார் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மொஹ்சின் அன் நக்வி அவர்கள் தான் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த சமாதானத்தில் ஒரு பெரிய ரோல் இருக்கிறது மட்டுமல்லாம பாகிஸ்தானை வைத்து தான் இதை முடிக்கணுங்கிறதுலையும் அமெரிக்க தரப்பும் உறுதியாக இருக்கிறது. இல்லைனா வேற வழியே கிடையாது. எவ்வளவு நாளைக்கு தான் கடல்லையே படைய வச்சுக்கிட்டு இருக்கிறது, அதற்குரிய செலவீனங்கள் இருக்கிறது, நஷ்டங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒரு முயற்சி எடுக்கிறார்கள். தற்போது பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். என்ன நடக்கிறது என்கிற அடுத்தடுத்த செய்திகள் வரும்போது அவற்றையும் நம்ம பார்க்க முடியுமாக இருக்கும். இப்படியான சூழல்ல நமக்கெல்லாம் தெரியும், 2 நாட்கள் வியாழன் அண்டு வெள்ளிக்கிழமைகள்ல இந்தியாவினுடைய தலைநகர் நியூ டெல்லியில பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பின் கூட்டம், விசேட கூட்டம் நடைபெற்றது. இது இந்தியாவினுடைய தலைமையில் 2வது முறையாக நடைபெறுகிறது. கடந்த ஆண்டும் இந்தியாவினுடைய தலைநகர் புதுடெல்லியில தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. ஆனால் அந்த நேரத்திலையும் ஒரு யுத்தம் நடைமுறையில் இருந்து கொண்டே இருந்தது. எனவே ஈரானும் அதில் பங்கெடுக்கிறது, அதே போன்று யுஏயும் பங்கெடுக்கிறது. இந்த 2 நாடுகளுடைய பிரச்சனை காரணமாக எந்த தீர்வையும் எங்களால் எடுக்க முடியலை என்று சொல்லித்தான் கடந்த வருஷமும் பிரிக்ஸினுடைய அறிக்கையை நம்ம பார்க்க முடிந்தது. அதே மாதிரி இந்த ஆண்டு பிரிக்ஸினுடைய அறிக்கையிலையும் ஈரான் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்களை கண்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தது. ஆனால் அந்த கண்டனங்களை வெளியிட முடியாமல் போனது. அதற்கான காரணம் யுஏஇ குறுக்க நின்னது. யுஏஇ குறுக்க நின்று இஸ்ரேல் ஈரானை தாக்கத்தான் வேணும், தாக்கினதை நீங்க கண்டிக்க கூடாது என்று தடுத்து கொண்டிருக்கிறது. எனவே எங்களால் அப்படியான ஒரு அறிக்கையை வெளியிட முடியலை என்கிற அடிப்படையில் அந்த கண்டனம் இல்லாத ஒரு அறிக்கையை பிரிக்ஸ் நாடுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாம இந்த கூட்டத்தொடரில் யுஏஇனுடைய அதிகாரிகளும் ஈரானுடைய அதிகாரிகளும் பாரிய வார்த்தை மோதலில் ஈடுபட்டார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஏப்ரல் மாதம் ஹொர்முஸ் நீர்நிலை வழியாக ஈராக்
10 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேரல் எண்ணெய் ஏற்றுமதியை ஈராக் பண்ணி இருக்கிறாங்க ஹொர்முஸ் வழியாக. அதற்கான அனுமதியை ஈரான் கொடுத்திருக்கிறது. பெரும்பாலும் ஈராக்ல இருந்தும் எண்ணெய் ஏற்றுமதி சீனாவுக்கும் செய்யப்படுகிறது. எனவே சீனாவினுடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஈராக் ஈரானோடு இருக்கக்கூடிய நட்பையும் கவனத்தில் கொண்டு இந்த அனுமதிகளை ஈரான் கொடுத்திருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 மில்லியன் பேரல்களை உற்பத்தி செய்கிற எல்லையை எட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது என்று சொல்லியும் இன்றைக்கு ஈராக் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். ஈராக் அதிகமான எண்ணெய்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடு. ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறதுனால அவங்களுடைய எண்ணெய் உற்பத்தியை குறைச்சிருக்கிறாங்க. எனவே ஒரு நாளைக்கு 5 மில்லியன் என்று சொன்னால் 50 லட்சம் பீப்பாய்களை பேரல்களை உற்பத்தி செய்ய முடியும். அந்த இலக்கை நாங்கள் மீண்டும் எட்டுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் ஈராக் விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 13 அப்பாவிகள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 57 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு 24 மணி நேரங்களுக்குள்ளாக 13 உடல்கள் ஜனாசாக்கள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் 57 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் பாலஸ்தீனுடைய அதிகாரப்பூர்வ செய்தி இணையதளமாக இருக்கக்கூடிய வஃபா நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தை ஆதாரம் காட்டி வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த ராணுவ தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்களை படுகொலை செய்திருக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் அவர்கள் விடுத்திருந்தார்கள். சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. இவர்தான் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் கடந்த காசாவின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தத்தின் போதும் அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து காசாவினுடைய இராணுவத்தை வழிநடத்தியவர். கிட்டத்தட்ட 6 தடவைகள் இவரை கொல்வதற்காக இஸ்ரேல் முயற்சித்தும் அந்த தாக்குதல்களில் இருந்து தப்பித்தவர் தான் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள். குறிப்பாக இஸ்ரேலுடைய கருத்துக்கள் பிரகாரம் இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவங்களை காசாவினுடைய கோஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அழைப்பாங்க. காசாவின் பேய் அப்படிம்பாங்க. அவரை கண்டறிய முடியல, தாக்குதல் நடத்த முடியாமல் இருக்குங்கிறதுக்காக அதை சொல்லுவாங்க. இஸ்லாத்தில் பேய் நம்பிக்கைகள் எதுவுமே கிடையாது. பேய் பிசாசு இந்த மாதிரி நம்பிக்கைகளை இஸ்லாம் எங்கேயுமே ஏற்றுக்கொள்றது கிடையாது. அப்படி ஒரு நம்பிக்கையை ரசூலுல்லாஹோ குர்ஆனோ நமக்கு கற்றுத்தரல. மரணிச்சிட்டாங்கன்னா மரணிச்சிட்டாங்க தான், திரும்ப பேயாயெல்லாம் எந்திரிச்சு வரமாட்டாங்க. குறிப்பாக திருமறை குர்ஆன் நமக்கு மரணித்தவர்களை பற்றி சொல்லும் போது கபருக்குள்ள வைக்கப்பட்டதற்கு பிறகு மரணித்தவர்கள் இறைவா எங்களை வெளியே அனுப்பு, நாங்கள் நிறைய நல்ல காரியங்கள் செய்வேன் என்றெல்லாம் பேசும் போதெல்லாம் அல்லாஹு தாலா வெளியே அனுப்ப மாட்டான், மறுத்துருவான் என்கிற செய்திகளை குர்ஆன் சொல்கிறது. நல்லது செய்யறதுக்காகவே வெளியே அனுப்ப மாட்டேன்னா அடுத்தவனை பேய் காட்டுறதுக்காக பயம் காட்டுறதுக்காக அல்லாஹு தாலா அனுப்ப மாட்டான் அர்த்தமாயிரும். அதனால இந்த பேய் நம்பிக்கை பிசாசு நம்பிக்கை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் இல்லை. இஸ்ரேலியர்கள் அவருக்கு வைத்த பேர் அது. அதை புரியறதுக்காக தான் மேலதிக விளக்கத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அவரை காசாவினுடைய பேய் என்று கேட்டால் அவரை கொல்ல முடியலை, நாங்கள் தேடிக்கிட்டே திரிகிறோம், சிக்க மாட்டேங்கிறாருங்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. யுத்த காலத்தில் அவரை அவர்களால் கொல்லவே முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது யுத்த நிறுத்தம் அமுலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் சாதாரணமாக நடமாடுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருந்த நிலையில தான் அவர் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டு அவர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் தளபதி இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் கொல்லப்பட்ட செய்திகளை கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. அவருடைய ஜனாசா நல்லடக்க வீடியோக்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற நம்முடைய டெலிகிராம் பேஜ்லையும் அதே போன்று நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் அந்த வீடியோக்கள் நம்ம போட்டுவிடுவோம், நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன இளைஞர்கள் ஒன்று திரண்டு அவருடைய ஜனாசாவை தூக்கிக்கிட்டு போறாங்க. அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அப்பாவி மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தவர்களில் ஒரு முக்கியமான நபராக இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான யுத்த நிறுத்தத்தில் இஸ்ரேல் வசம் 51% நிலப்பரப்பும் பாலஸ்தீன் வசம் 49% நிலப்பரப்பும் காசாவில் இருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தன்னுடைய எலோ பார்டரை நீட்டிச்சுக்கிட்டே வர்றாங்க, ஆக்கிரமிச்சுக்கிட்டே வர்றாங்க. 64% இடங்களை தற்போது அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள். காசாவினுடைய பகுதிகளை முற்றுகையிட்டுக் கொண்டே வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவரக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கு இஸ்ஸதீன் அல் ஹத்தாத் அவர்கள் கொல்லப்பட்ட அவர் மரணித்த செய்தி தொடர்பாக அல் ஜசீராவினுடைய அரபு தளம் அவருடைய சகோதரி இடத்துல ஒரு பேட்டியை எடுத்திருந்தார்கள். சகோதரி மஹிதாப் அல் ஹத்தாத்
ஹத்தாத் அவர்கள் தெரிவிக்கிற போது, எங்களுடைய சகோதரன் கொல்லப்பட்ட செய்தி எங்களை வந்தடைந்தது. பொறுமையோடு அந்த மரணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுக்காகவும் எங்கள் மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடிய ஒருவர் அவர். பாலஸ்தீன அதிகார சபையினுடைய தடுப்பு காவலில் பல ஆண்டுகள் அவர் கழித்திருக்கிறார். இந்த மஹ்மூத் அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா, அவருடைய தரப்பு என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறீங்கிறதுக்காகவே இவரை கைது பண்ணி தடுப்பு காவலில் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பல ஆண்டுகள் இவரை சிறையிலே வைத்திருந்தது. 1980களுக்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பிலே சேர்ந்தவர் தன்னுடைய மரணம் வரைக்கும் அந்த அமைப்பினுடைய உயர்மட்ட பதவி வரைக்கும் வந்து அந்த மக்களுக்காக போராடக்கூடியவராக இருந்தார். அவர்களுடைய தியாகங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்து அதற்குரிய பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையையும் முன்வைக்கிற அதே மேலதிகமாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நியூயார்க் டைம்ஸ், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை, இந்த நியூயார்க் டைம்ஸில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது பாலியல் வன்கொடுமை செய்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற ஆதாரபூர்வமான 14 தொடர்கள் வெளியாகி இருக்கிறது. ஆதாரங்களோட நியூயார்க் டைம்ஸ் என்ன பண்ணாங்க என்று கேட்டால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் பலஸ்டைனிலிருந்து கைது பண்ணிக்கிட்டு போகிற ஆண்கள், பெண்கள், சிறுவர்களை பாலியல் வன்கொடுமை செய்கிறது, அவர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறது என்று ஆதாரங்களோடு செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவான யூதர்கள் நியூயார்க் டைம்ஸை முற்றுகையிட்டு நேற்றைய தினம் ஒரு 100-150 பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கான ஐநாவினுடைய விசேட தூதுவராக இருக்கக்கூடிய அல்பானிஷ் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேலிய சிறைகளில் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருந்தாலும் அது முழுமையான செய்தி அல்ல. ஆனாலும் இந்த செய்திகளை கொடூரமான திரித்த பொய்கள் என்று இஸ்ரேல் கட்டம் கட்டுகிறது. இது ஒன்றுமே பொய் கிடையாது, உண்மையான நிலவரத்தை தான் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. எனவே இஸ்ரேலுடைய வெளியுறவு அமைச்சகம் இப்படி மறுப்பு தெரிவிப்பதை நான் கண்டிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பிரான்சிஸ்கா அல்பானிஷ் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே தொடர்ந்து இஸ்ரேலிய யூத ஜியோனிஸ்டுகளுடைய அநியாயங்கள், அவர்கள் ஆதரிக்கிற பத்திரிகைகளை வெளியிடுகிற அளவுக்கு நிலைமை முற்றி போயிருக்கிறது. அப்ப எவ்வளவு கொடுமையானவர்களாக அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய ஆன்மீக தலைவர் முஜ்தபா காமனி அவர்களுடைய மிக முக்கியமான ஆலோசகர்களில் ஒருவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி இருக்கிறது. முகமது மொஹ்பர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திருமிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பானில் நம்ம இங்கே ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்காவில். ஒரு மாடு தனியாக நீங்கள் வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னால் 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே முஜ்தபா காமனி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இந்த செய்தி சொல்லப்படுவதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு சேவகம் செய்து கொண்டே இருந்தால் எங்களுடைய பொறுமை தீர்ந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார். நாங்கள் ரொம்ப பொறுமையாக உங்களோட சகோதரர்களாக பழகி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒட்டு உறவை பாராட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்படியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு எதிராகவும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து அமெரிக்க இஸ்ரேலிய நலன்களோடு இணைந்து போகிறீர்கள். எனவே நீங்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். இது தொடர்ந்தது என்று சொன்னால் எங்களுடைய பொறுமை எல்லை மீறிவிடும் என்கிற எச்சரிக்கையையும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளைத்தான் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு தொடர்ந்து மத்திய கிழக்கில் நடைபெறக்கூடிய இந்த செய்திகளை, உண்மை செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும். பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல், லெபனானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல், ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல் உள்ளிட்ட எல்லா அநியாய தாக்குதல்களும் நிறுத்தப்பட்டு, ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட்டு அமைதி திரும்ப வேண்டும் இந்த பூவுலகிலே என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.